எலியாவினிடத்துல எலிசா கேட்கும்போது சொன்னா, உங்களிடத்துல இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டத்தனையா வேணும்னு. அவன் செய்த அற்புதங்களை இவன் ரெட்டத்தனையா பண்ணி இருக்கணும். ஆனா ஒரு அற்புதம் மட்டும் நின்றுச்சு. ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு அவன் மரணமும் அடைந்து விடுகிறான். நான் இப்படி சொல்றேன், ஒரு வாக்குத்தத்தம் இன்னும் பெண்டிங் இருக்கு. நான் சொல்ல ஒரு வாக்குத்தத்தம் பெண்டிங். நான் திரும்ப சொல்றேன், ஒரு வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தர் ஒரு வருஷம் வெயிட் பண்றார். எலிசா லைஃப்ல எல்லா வாக்குத்தத்தமும் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு, எல்லாமே நடந்தாச்சு. ஆனா ஒண்ணு நடக்கல. இந்த ஒரு வாக்குத்தத்தம் நடைபெற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு வருடம் காத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் அவனை விடல, அவன் எலும்புகளை விடல. நான் சொல்றேன், உன் மேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விடுகிற தேவன் அல்ல. உன்னை கைவிட மாட்டார். உனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், உனக்கான காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எலிசாக்கு நான் சொன்னேன், ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறல என்பதற்காக நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். உனக்கு நான் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக, உன்னை கைவிட, உன்னை விட்டு விலகி போகிறதுக்கு, உன்னை கைவிடுகிறதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் காத்திருப்பாருனா, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் காத்திருப்பாருனா, உன் மேல சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான 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 விசுவாசிச்சா மாத்திரம் யாரோட கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். உன் வாக்குத்தத்தங்கள் மறக்கப்படவில்லை. உன் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மறக்கல. உன் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மறக்கல. உன் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மறந்து போகவே. வாடாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாறுவதாக. ஜீசஸ். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். Oh, praise God.